வணக்கம். ஜனவரி 18ஆம் தேதி இன்னைக்கு திங்கட்கிழமை. பங்குச் சந்தையில நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸ், லூசர்ஸ் மற்றும் செக்டர் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஹை வால்யூம் பட்டியலில் இருக்கிற சில ஸ்டாக்ஸும், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் நியூஸ் விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை வீழ்ச்சிக்கு அப்புறம் நிஃப்டி இன்னைக்கு மறுபடியும் 1% விழுந்திருக்கு. 152 புள்ளிகளை இழந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 14,281. ஓப்பன் பார்த்தீங்கன்னா முந்தின க்ளோஸை விட 20 புள்ளிகள் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதே இடம் தான் கிட்டத்தட்ட ஹையாகவும் இருந்தது இன்றைக்கி முழு தினமும். அதுக்கப்புறம் லோவான 14,222 டெஸ்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறமாக க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 14,281. இன்றைக்கி வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 1.6% அதிகரிச்சிருக்கு. நிஃப்டி பி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஏன்னா வெள்ளிக்கிழமை விழுந்தது. ஸோ வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது 39.34. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது 15 மினிட் சார்ட் நிஃப்டியோடது. முதல் கேண்டலில் ஒரு சின்ன கேப் அப் 20 புள்ளிகள். அதுக்கப்புறமாக நல்ல செல் ஆஃப் இருந்ததுங்க. மதியம் 12 மணி அளவில் ஒரு சின்ன பையர்ஸ் வந்தாங்க. அதுக்கப்புறமாக 14,400 டெஸ்ட் பண்ண உடனே திருப்பியும் செல்லர்ஸ் வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங் செல்லிங் இருந்திருக்கு. கீழே கொண்டு போயிட்டு க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 14,281. சரிங்க, செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸை விரைவாக பார்க்கலாம். மறுபடியும் 2வது நாளாக எல்லா செக்டரும் ரெட்டில் இருக்குது. நிஃப்டி எஃப்எம்சிஜி 0.4% விழுந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 1.3%, நிஃப்டி பேங்க் ஒட்டுமொத்தமாக 1.35% விழுந்தது. பிரைவேட் பேங்க் மற்றும் 1.36%, நிஃப்டி ஐடி 1.7% விழுந்தது. ரியாலிட்டி செக்டர் 2% விழுந்தது. ஆட்டோ செக்டர் 2.13% விழுந்தது. மீடியா செக்டர் 2.25%, பப்ளிக் செக்டர் பேங்க் 2.44% விழுந்தது. ஃபார்மா செக்டர் 2.7% விழுந்தது. நிஃப்டி மெட்டல் அதிகபட்சமாக 4% இன்னைக்கு விழுந்தது. சரிங்க, நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். யூபிஎல் 6% அதிகரிச்சது. ரிலையன்ஸ் 1.82%, கடைசியில் க்ளோஸ் ஆகும்போது 1.82% அதிகரிச்சுங்க. ஆனால் இன்ட்ராடேல 3% அதிகரிச்சது. ரிலையன்ஸ் தான் கொஞ்சம் காப்பாற்றுச்சு இன்னைக்கு நிஃப்டி. ரிலையன்ஸும் விழுந்திருந்ததுன்னா நிஃப்டி பயங்கரமாகவே அடி வாங்கியிருக்கும். டைட்டன் 1.4%, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1%, ஐஷர் மோட்டர்ஸ் ஃப்ளாட்டாக இருந்ததுங்க. ஸோ அது டாப் 5ல் வந்திருக்கு இன்றைக்கி. ஸோ டாடா மோட்டர்ஸ் 6% விழுந்தது. இப்போ லூசஸை பார்க்குறோம். டாடா ஸ்டீல் 5.7%, ஓஎன்ஜிசி 5% கிட்டத்தட்ட விழுந்தது. ஹிண்டால்கோ 4.2%, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் 4.2% விழுந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட Q3 ரிசல்ட் நேற்று வந்தது. இன்றைக்கி ரியாக்ஷன் இருந்திருக்கு மார்க்கெட்டில். 2.5% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சது. தெரியாதவங்களுக்கு சின்ன ரீகேப் ரிசல்ட் பற்றி. நெட் ப்ராஃபிட் 8,758 கோடி. இது போன வருஷம் இதே குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது 18% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட இதே குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 15% அதிகரிச்சிருக்கு. அது தவிர நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் குறைந்திருக்குங்க. 0.81% தான் இந்த குவார்ட்டரில். அதர் இன்கம் 30% அதிகரிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அதர் இன்கம் அதிகரித்தது அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை அப்படின்ற மாதிரி சில கிரிட்டிக்ஸ் சொல்கிறாங்க. சரிங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வேறொரு நியூஸும் இருக்குது. அவங்களுடைய சீஃப் கிரெடிட் ஆஃபீஸர் ஜிம்மி டாட்டா மேலே ஒரு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. 10 லட்சம் ரூபாய் பேங்க்கு. என்ன காரணம்னு பார்க்கும்போது, அவர் இன்சைடர் ட்ரேடிங் வயலேஷன், அந்த ரூல்ஸை வயலேட் பண்ணி அவரோட ஷேர்ஸை செல் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 1,400 ஷேர்ஸை செல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதற்காக அவர் மேலே பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எப்போவுமே இன்சைடர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுறதுக்கு சில டேட்ஸ் சொல்லுவாங்க கம்பெனிஸ். அந்த டேட்ஸ்குள்ளார அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க யாரும் ஷேரை செல் பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் இதை மீறி இருக்கிறாரு ஜிம்மி டாட்டா. ஸோ 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவருக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க பேங்க். எஸ் பேங்க் பற்றி ஒரு நியூஸ் இருக்குங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாக ஒரு நியூஸ் இருக்குது. ஜனவரி 22ஆம் தேதி அந்த முடிவு எடுக்கப்படும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எஸ் பேங்கோட ப்ராஃபிட் போன குவார்ட்டர், அதாவது செப்டம்பர் குவார்ட்டரில் பார்க்கும்போது 129.4 கோடிகளாக இருந்தது. அதே போன வருஷம் அதே குவார்ட்டரில் பார்க்கும்போது 600 கோடி லாஸில் இருந்திருக்காங்க எஸ் பேங்க். இன்றைக்கி இன்ட்ராடேல 2.8% அதிகரிச்சது எஸ் பேங்க். கிராந்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் மேலே ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குங்க. அவங்களோட கம்ப்யூட்டர்ஸ் அட்டாக் செய்யப்பட்டு டேட்டா திருட்டு போயிருக்கு அப்படின்ற நியூஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை ரிக்கவர் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸையும் அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 1.33% விழுந்தது கிராந்தி இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இந்தியன் ரயில்வேஸ் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட ஐபிஓ இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சுங்க.
ஒரு நியூஸ் வந்திருக்கு அவங்க கம்பெனி சைட்லேருந்து. அதாவது ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோட அலாட்மெண்ட் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி 1389 கோடிகள் இது வழியாக ரைஸ் பண்ணியிருக்கிறதாக கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சில முக்கியமான கம்பெனிகள் இதை வாங்கியிருக்காங்க இந்த ஷேர்ஸை. எவை அப்படின்னு பார்க்கலாம். கோல்ட்மேன் சாக்ஸ் 2.16% ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க அந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸோடது. பிஎன்பி பரிபாஸ் 3.24%, குவைத் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டிஸ் 2.8% வாங்கியிருக்காங்க. மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர், அது தெரிஞ்சு எனக்கு வந்து அவங்களோட சென்ட்ரல் பேங்க்குங்க, 4.15% வாங்கியிருக்காங்க. இதை தவிர கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூரும் 16% வாங்கியிருக்காங்கன்ற ஒரு நியூஸ் இருக்குங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண முடியல என்னால், பட் அதுதான் நியூஸ் வந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி எக்விட்டி ஃபண்ட் 19%, இது டொமஸ்டிக்குங்க. நிப்பான் இந்தியாவும் கிட்டத்தட்ட 9% வாங்கியிருக்காங்க ஆங்கர் இன்வெஸ்டர்ஸில். பாரதி ஏர்டெல்ல ஒரு நியூஸ் இருக்குங்க. அவங்க $1 பில்லியன் வந்து ஃபண்டாக ரைஸ் பண்ண போகிறதாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. எப்படி ரைஸ் பண்ண போகிறாங்கன்னா பெர்பெச்சுவல் பாண்ட்ஸ் வழியாக. பெர்பெச்சுவல் பாண்ட்ஸ்னால் ஒரு மெச்சூரிட்டி டேட் இல்லாத பாண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற பாண்ட்ஸ். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி இன்ட்ராடேல பாரதி ஏர்டெல் 2.5% விழுந்திருந்தது. இந்த வருஷம் பல ஐபிஓக்கள் வருதுன்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ புதுசாக இன்னொரு நியூஸ் வந்திருக்குங்க. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா இன்வெஸ்ட் செஞ்சிருக்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஒரு கேமிங் கம்பெனி. கம்பெனியுடைய பேர் நசாரா. அவங்க ஐபிஓ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு நியூஸ் வந்து கொண்டிருக்கு. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவை தவிர ப்ளூட்டஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட்டும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் செஞ்சுருக்காங்க. இந்த கம்பெனி கேமிங் கம்பெனி. கிரிக்கெட் முதல் கொண்டு நிறைய ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸும் ஆன்லைன்லேயே விளையாடுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தயாரிக்கிற கம்பெனி நசாரா கம்பெனி. ஸோ அவங்களோட ஐபிஓ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஸ்டவ் கிராஃப்ட் கம்பெனியும் அவங்களோட ஐபிஓ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியுது. அதில் மும்முரமாக வேலை போய் கொண்டிருக்கு. தெரியாதவங்களுக்காக சில பிராண்ட்ஸ் சொன்னால் அவங்களுக்கு புரியும். பிஜன் கம்பெனி இவங்களோட பிராண்டு தான். பிளாக் டெக்கர், அப்புறம் கில்மா, இதெல்லாமே இவங்களோட பிராண்ட் தான். ஸ்டவ் கார்ட் என்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது ப்ரெஷர் குக்கர், மிக்சர், இண்டக்ஷன் ஸ்டவ், கேஸ் குக் டாப், சிம்னி, நான்ஸ்டிக் குக்வேர் போன்றதெல்லாம் சில ப்ராடக்ட்ஸ் அவங்க தயாரிக்கிறது. சரிங்க, சில கம்பெனியோட ரிசல்ட் வந்தது. அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு விரைவாக பார்க்கலாம். ஷாப்பர் ஸ்டாப்போட ரிசல்ட் Q3 வந்தது. அவரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நெட் லாஸ் வந்து 25.11 கோடிகள். இதே போன வருஷம் இதே குவார்ட்டரில் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பார்க்கும்போது அது 6.51. ஸோ லாஸ் வந்து அதிகரிச்சிருக்கு இந்த குவார்ட்டரில். இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 1.7% விழுந்தது ஷாப்பர் ஸ்டாப். எல்என்டி ஃபினான்ஸ் ஹோல்டிங்ஸோட ரிசல்ட்டும் வந்தது. இன்றைக்கி இன்ட்ராடேல 6.7% விழுந்தது ஷேர் ப்ரைஸ். ரிசல்ட்டு பார்க்கும்போது 51% நெட் ப்ராஃபிட் விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர். அதாவது போன வருஷம் இதே குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது 51% விழுந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 287.75 கோடிகள். ஆனால் 51% விழுந்திருக்கு. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட பாண்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம் நம்ம வீடியோவில். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கிட்டத்தட்ட 94% சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஸோ இன்னைக்குள்ளார அது க்ளோஸ் ஆகிடும் அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. சரிங்க, வேதாந்தா அவங்களோட ஓப்பன் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ரொமோட்டர்ஸ் $160 கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அவங்க அனௌன்ஸ் பண்ணுற டைம்லேயே 180 ரேஞ்சில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்தது. இன்றைக்கி அவங்க இன்னொரு சில டீட்டெயில்ஸ் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. டேட்ஸ் எப்போ இந்த ஓப்பன் ஆஃபர் நடக்க போகுது அப்படின்றது. ஸோ இன்றைக்கி லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் வேதாந்தா இந்த வீடியோ செய்கிற நேரத்தில் 170. ஸோ இன்ட்ராடேல 4.7% விழுந்தது இன்ட்ராடே. ஸோ ஓப்பன் ஆஃபர் எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 4 ஓப்பன் ஆகி மார்ச் 18 க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸை சப்மிட் பண்ணியிருக்காங்க கம்பெனி. இதில் ஒரு விஷயம் குறிப்பிடத்தக்கது என்னென்னா லாஸ்ட் டேட் ஃபார் அப்வர்ட் ரிவிஷனும் இருக்குங்க. மார்ச் 4 வந்து ஆரம்பிக்குது. மார்ச் 3 லாஸ்ட் டேட் ஃபார் ரிவிஷன் ஃபார் அப்வர்ட் ரிவிஷனுங்க. அதாவது கம்பெனி நினச்சாங்கன்னா அதிகமாக்கலாம் ஓப்பன் ஆஃபரை. அது வந்து மார்ச் 3 மார்ச் 4 ஆரம்பிக்குது. மார்ச் 18 முடிகிறது. அதானி கிரீன் எனர்ஜியில் ஒரு நியூஸ் இருக்குது. ஃப்ரெஞ்ச் கம்பெனியான டோட்டல் அவங்க வந்து 20% ஷேர்ஸ் வாங்க போகிறாங்க அப்படின்ற நியூஸ் இருக்குது. எங்கேருந்து வாங்க போகிறாங்கன்னா அதானி குடும்பத்துக்கிட்ட இருந்தே வாங்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல அதானி கிரீன் 2.8% விழுந்தது. பிவிஆர் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் இருக்குது. அவங்களோட சில ப்ரோக்கரேஜஸ் பாசிட்டிவாகவும் மிக்சடாகவும் சொல்லியிருக்காங்க. ஈடல்வைஸ் செக்யூரிட்டிஸ் அவங்க ரிசல்ட்டுக்கு அப்புறமா கூட பாசிட்டிவ் ரேட்டிங்கை வச்சுருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1475 கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. ஈடல்வைஸ் செக்யூரிட்டிஸ் எதிர்பார்க்குற டார்கெட் பார்த்தீங்கன்னா 1815. ஸோ அவங்க பாசிட்டிவாக இருக்காங்க. அவங்க பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க நியூட்ரலாக. நியூட்ரல்னால் என்னன்னு இப்போ புரிஞ்சுக்கலன்றது, செல் பண்ண வேண்டாம் ஆனால் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்களும் எதிர்பார்க்குற டார்கெட் பார்த்தீங்கன்னா 1620. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட 10% அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க நியூட்ரலுக்குன்றது தான் குறிப்பிடத்தக்கது. இன்ட்ராடேல பிவிஆர் 2.8% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சது.
எஸ்கார்ட்ஸ் ரிலேட்டடா ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்கு. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அதோட ஷேரோட எண்ணிக்கைய குறைத்திருக்கிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இதுவும் அன்கன்ஃபர்ம்டு தாங்க. எப்படி தெரியுதுன்னா, அவங்க செப்டம்பர் குவார்ட்டரும், டிசம்பர் குவார்ட்டரும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஸோ செப்டம்பர் குவார்ட்டர்ல 64 லட்சம் வச்சிருந்தவரு, மன்னிக்கவும் 76 லட்சம் வச்சிருந்தவர் ஷேர்ஸு டிசம்பர் மாதத்துல 64 லட்சம் தான் இருக்குன்னு வந்து லிஸ்டிங்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அத வச்சு 12 லட்சம் ஷேர்ஸ் கிட்டத்தட்ட வித்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ட்ராடேல 3.8% விழுந்தது எஸ்கார்ட்ஸ். மெட்ரோபோலிஸ் ஹெல்த் கேர் இன்னைக்கு இன்ட்ராடேல கலக்கிட்டாங்க. 5.4% அதிகரிச்சது. ஒரு நியூஸும் இருக்கு. அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு லெட்டர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, 100% ஹைடெக் டயக்னாஸ்டிக் சென்டரை டேக் ஓவர் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. ஹைடெக் டயக்னாஸ்டிக் சென்டர் நம்ம தமிழ்நாட்டிலும் சவுத் இந்தியாவிலும் கொஞ்சம் பிரபலமான இந்த டெஸ்டிங் சென்டருங்க, லேப்ஸ் அது. ஸோ அதை டேக் ஓவர் பண்ணுறாங்க மெட்ரோபோலிஸ். மெட்ரோபோலிஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த லிஸ்டர் மெட்ரோபோலிஸ் அப்படின்னு நிறைய டெஸ்டிங் லேப்ஸ் சென்னையிலேயே பார்த்துருக்கோம், தமிழ்நாட்டிலையும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த கம்பெனி தான் இந்த ஹைடெக் டயக்னாஸ்டிக் சென்டரை டேக் ஓவர் பண்ணுறாங்க. என்ன டீலிங்னு பார்த்தீங்கன்னா, 511 கோடி ரூபாய் கேஷ் ஆகவும், அதுக்கப்புறமாக 4,95,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அந்த ப்ரொமோட்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறதாக. எந்த கம்பெனியோட ஈக்விட்டி ஷேர்ஸ்? மெட்ரோபோலிஸோட ஈக்விட்டி ஷேர்ஸை ஹைடெக் ப்ரொமோட்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறமாக தான். நிஃப்டி இன்னைக்கு 1% விழுந்திருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சிலதை விரைவாக பார்க்கலாம். கெய் இண்டஸ்ட்ரீஸ் 7.9% அதிகரிச்சது. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் 8%, டாடா எலக்ஸி 7.2% அதிகரிச்சது. சுப்ரீம் பெட்ரோ கெமிக்கல்ஸ் 8.8%, ஜேடிஇகேடி இந்தியா 8.9% அதிகரிச்சது. இன்னொரு ஆட்டோ காம்பனன்ட் தயாரிக்கிற கம்பெனியான ஜேபிஎம் 8.9%, சிஎஸ்பி பேங்க் 4.55% அதிகரிச்சது. கேத்தோலிக் சிரியன் பேங்க் யூபிஎல் 8.5%, நியூலண்ட் லேப்ஸ் 18% இன்ட்ராடேல அதிகரிச்சது. ஆப்டெக் கம்பெனி 14% அதிகரிச்சது. வீக்கெண்டில் நம்ம பார்த்துருந்தோம், ஒரு பல்க் டீல் இருந்தது ஆப்டெக்கு. ஸோ இன்னைக்கு 14% அதிகரிச்சது. ரிலையன்ஸ் வந்து இன்ட்ராடேல 3% அதிகரிச்சது. சரிங்க, கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூம் கூட கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் பண்ணி 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கணும். கெம்பாண்ட் கெமிக்கல்ஸ் 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சது. 2230% வால்யூம் அதிகரிச்சது. சந்தேஷ் 16.13% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சது. 450% வால்யூம் அதிகரிச்சது. நியூலண்ட் லேப்ஸ் 11% ஷேர் ப்ரைஸும் 730% வால்யூமும் அதிகரிச்சது. சுந்தரம் பிரேக்ஸ் 8.56% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சது. 2465% வால்யூம் அதிகரிச்சது. சுப்ரீம் பெட்ரோ கெமிக்கல்ஸ் 7.76% ஷேர் ப்ரைஸும் 258% வால்யூமும் அதிகரிச்சது. யூபிஎல் 6.4% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சது. 327% வால்யூம் அதிகரிச்சது. பாம்பே சூப்பர் நம்ம பார்த்துருந்தோம் வீக்கெண்ட் வீடியோவில். பாம்பே சூப்பர் வந்து போன வாரத்தில் 41% அதிகரிச்சிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5.88% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சது. 420% வால்யூம் அதிகரிச்சது. சரிங்க, லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். மேஸ்டெக் அவங்க வந்து 11% ஷேர் ப்ரைஸ் விழுந்தது. 146% வால்யூம் அதிகரிச்சது. டாடா ஸ்டீல் லாங் போன வாரம் கலக்கின ஸ்டாக், இதுவும் 8.54% விழுந்தது. 144% வால்யூம் அதிகரிச்சது. டாடா மெட்டாலிக்ஸும் போன வாரம் கலக்கின ஸ்டாக் இன்னைக்கு 3.6% சரிஞ்சது. 453% வால்யூம் அதிகரிச்சது. நாராயண ஹிருதாலயா 3.5% ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சி, 224% வால்யூம் அதிகரிப்பு. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஐடி கம்பெனி 3% ஷேர் ப்ரைஸும் விழுந்தது. 289% வால்யூம் அதிகரிச்சது. சரிங்க, இன்னைக்கு ரிசல்ட் வரக்கூடிய கம்பெனிகள் மைண்ட்ரி, மெஜஸ்கோ, இந்தியா மார்ட் இன்டர்மெஷ் மற்றும் இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட். ஜனவரி 19 ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி சிஎட், கேத்தலிக் சிரியன் பேங்க், சிஎஸ்பி பேங்க், ஹட்சன் ஆக்ரோ நம்ம அருண் ஐஸ்கிரீம் கம்பெனி, ஐசிஐசிஐ லொம்பார்ட், எல்என்டி இன்ஃபோடெக், மோல்டெக் பேக்கேஜிங், நெட்வொர்க் 18 மற்றும் டிவி 18 ப்ராட்காஸ்ட் ரிலையன்ஸ் கம்பெனியுடையது, டாடா கம்யூனிகேஷன் மற்றும் டாடா மெட்டாலிக்ஸ். சரிங்க, இதுதான் என்னுடைய பார்வைக்கு சில விஷயங்கள் இன்றைக்கி பங்கு சந்தையில் நடந்தது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.